நல்ல நாள், நட்சத்திரம், நல்ல நேரம் ஆகியவற்றை பார்த்து தனது செயல்களை தொடங்குவது தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் வழக்கம். தான் தொடங்கிய பணிகளில் தொய்வு, தடைகள் ஆகியவை ஏற்பட்டால் அதற்கும் யாகம் நடத்தி தடைகளை தகர்த்துவிடலாம் என்பது அவரது நம்பிக்கை. தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அம்மாநிலம் உருவானதற்கான நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக கடந்த 2015ஆம் ஆண்டு மகாசண்டி யாகத்தை நடத்தினார் சந்திரசேகர ராவ். அப்போது வறட்சியின் பிடியில் சிக்கியிருந்த மாநிலத்தில் விவசாயிகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்ட யாகத்தை சந்திரசேகர ராவ் நடத்தியது எதிர்க்கட்சிகளிடையே கடும் விமர்சனத்தை பெற்றது. இதற்கு விளக்கம் அளித்த சந்திரசேகர ராவ், இது தனது தனிப்பட்ட நம்பிக்கை, இதில் யாரும் தலையிட உரிமை இல்லை என்றார். சமீபத்தில் நடைபெற்ற தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக எர்ரவள்ளியில் இருக்கும் தன்னுடைய விவசாய தோட்டத்தில் மகா ராஜசூய யாகம் நடத்தி பின்னர் தேர்தலை சந்தித்தார். இந்த தேர்தலில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி மிக பெரும் வெற்றியடைந்தது. சந்திரசேகர ராவ் மீண்டும் முதல்வராகியிருப்பது அவருக்கு ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. தற்போது சந்திரசேகர ராவின் அடுத்த இலக்குகள் தேசிய அரசியலை நோக்கி விரிய தொடங்கியுள்ளது. பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய அளவில் 3வது அணி அமைத்து அந்த அணியின் ஆட்சியை மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது அவரது கனவு. பிரதமர் பதவி மீதான ஆசையும் இதில் அடங்கியிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் 3வது அணி அமைக்கும் தனது முயற்சிக்கு வெற்றி கிடைக்க வேண்டி எர்ரவள்ளியில் உள்ள தனது பண்ணை வீட்டில் 5 நாட்கள் நடைபெறும் மகாசண்டி யாகத்தை நேற்று துவங்கியுள்ளார் சந்திரசேகர ராவ். விசாகா சாரதி பீடாதிபதி சொரூபா நந்தேதிரா சாமி முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட வேத விற்பன்னர்கள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் முயற்சிகள் வெற்றியடைய மகாசண்டி யாகம் நடத்தி வருகின்றனர். இதில் சந்திரசேகர ராவின் குடும்ப உறுப்பினர்கள், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெற்றிக்காக எத்தனை பலமான அரசியல் வியூகங்கள் வகுக்கப்பட்டு அதை நோக்கி செயல்பாடுகள் அரங்கேறினாலும் யாகத்திலும் யோகத்திலுமே அரசியல்வாதிகள் சிலர் நம்பிக்கை கொண்டுள்ளது தொடர்கதையாகி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.